இன்னைக்கு பாருங்க, முதல்வர், துணை முதல்வர் அங்க ஆய்வு, இங்க ஆய்வு, இங்க நீங்க ஆய்வு பண்றதே எங்களுக்கு தேவையா? 4000 கோடி எங்க? நீங்க 4000 கோடியை தூக்கி வாயில போட்டுக்கிட்டு எங்கெங்க தண்ணி நிக்குதோ அங்கெல்லாம் போய் நான் முட்டியளவு தண்ணியில நின்று ஆய்வு பண்ணேன்னா உடனே இவங்கெல்லாம் அப்படியே கொத்தரிமைகள்லாம் அப்படியே புல்லரிச்சு போறாங்க. ஆகா, விடிய விடிய தூங்காத துணை முதல்வர் அங்க போய் ஆய்வு பண்றாரு, இங்க போய் ஆய்வு பண்றாரு. அப்போ எங்க தாங்க போச்சு? என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க என்ன சொல்றீங்க? நாங்க பம்பு செட்டு ரெடி பண்ணிட்டோம், போட்டு ரெடி பண்ணிட்டோம், சமுதாய நலக்கூடத்தில் 86,000 பேருக்கு சாப்பாடு ரெடி பண்ணிட்டோங்கிறீங்க. இதுக்கு தான் 4000 கோடியா? பாலு மகேந்திரா ஹீரோயின் மாதிரி வீட்டில் இருக்க குடும்ப தலைவிகள்லாம் மாடியில் போய் மொட்டை மாடியில் மலையில டான்ஸ் ஆடுங்கம்மா, உங்க எல்லாருக்கும் நாங்கள் பிரியாணி வீடு தேடி தரோம்னு சொல்லி திமுக கொடுக்குறீங்களா? வீட்டுக்குள்ள தண்ணி பூந்ததுனால தானே அவங்களெல்லாம் கூட்டி போய் சமுதாய நலக்கூடத்தில் உட்கார வச்சு சாப்பாடு போடுறீங்க. விடிய விடிய நல்லா தூங்க சொல்லுங்க துணை முதல்வர். 4000 கோடியை மக்களுக்கே செலவு பண்ணி நீங்க வடிகால் பண்ணியை சிறப்பாக போட்டீங்கன்னா விடிய விடிய மழை பெஞ்சாலும் தண்ணி பாட்டுக்கு வடிகாலில் ஓட போகுது. நிம்மதியா துணை முதல்வர் தூங்கலாம்ல. அவரால் அந்த துண்டு போடுறாங்க, அதை அவரால் போட்டுக்க முடியல. இன்னமும் பாக்கெட்டில் அம்மா படத்தை தான் வச்சிருக்காரு. எவ்வளோ நாளைக்கு அம்மா படத்தை வச்சிருப்பாரு அப்படின்றதெல்லாம் தெரியல. இல்லை எவ்வளோ நாள் தாவேக்கால பயணிப்பார் அப்படின்றதே வந்து. ஒற்றன் செய்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நம்முடைய சிறப்பு விருந்தினராக வந்திருப்பவர் பாஜக மகளிர் அணியின் மாநில நிர்வாகியான திருமதி சுமதி மேகவர்மன் அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக ஆட்சியில் பல குறைகளை பல எதிர்க்கட்சிகள் கூறி வருகின்றனர். அது சிலது பொதுமக்களும் ஆமாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அஇஅதிமுக அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தலைவரான ஒரு 50 ஆண்டு கால பாரம்பரியமிக்க உறுப்பினராக இருந்த திரு KS செங்கோட்டையன் அவர்கள் திடீர்னு மனஸ்தாபனத்தில் கட்சியை விட்டு வெளியில் போனார். எனக்கு அதிருப்தி அப்படின்னாரு. முன்னாள் வரைக்கும் நான் சாவர வரைக்கும் என் மேலே இந்த கட்சி கொடி தான் இருக்கும், அஇஅதிமுக கொடி தான். திடீர்னு பார்த்தீங்கன்னா புதுசாக வந்த விஜயோடைய தாவேக்கால போய் இணைஞ்சிட்டார். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மேடம்? ஒரு திடீர்னுலாம் விலகலை. அவர் முன்னாலேயே கட்சியிலேருந்து நீக்கப்பட்டார். அவர் நீக்கப்பட்டப்போ கூட இங்கே அதிமுகவில் எந்த ஒரு சலசலப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவர் இருந்த அந்த தொகுதியில் கூட எந்த ஒரு அதிமுக தொண்டர்களாக ஒரு அதிருப்தியோ இது தெரிவிக்கலை. ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, அவர் எம்ஜிஆர் அவர்களோடு பயணித்தவங்க, ஜெயலலிதா அவர்களோடு பயணித்தவங்க, பயங்கரமாக வியூகம்லாம் வகுத்தவங்க அப்படின்னு சொல்லப்படுறவங்க எப்படி இத்தனை ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு நம்ம எப்படி இருக்கணும், எப்படி இந்த கட்சியை பலப்படுத்தணும் அப்படின்றது இல்லாமல் கட்சிக்கு எதிராக பேசுகிற, பொதுவாக ஒவ்வொரு கட்சிக்குமே அந்த கட்சிக்குன்னு சில கொள்கைகள் இருக்குது, அந்த தலைமைக்கு கட்டுப்படுறது அப்படின்னு இருக்கும். அப்படி இருக்கப்போ இவர் இந்த உள்ளரங்கத்தில் பேச வேண்டியதை மீடியாவை கூப்பிட்டு பேசுறது, கட்சி தலைமையில் இருக்கிறவங்களுக்கு டைம் கொடுக்கறது, அதெல்லாம் அவங்களோட உட்கட்சி விவகாரம், அதில் நம்ம தலையிடக்கூடாது. அதனால் அவங்களோட கட்சி தலைமை அவங்க மேலே நடவடிக்கை எடுத்தது. நம்ம பார்க்கக்கூடியது இதனால் அந்த கட்சிக்கு ஒரு பலவீனமா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. அதிமுக தொண்டர்கள் யாரும் அதிருப்தி தெரிவிக்கலை, ஒரு பெரிய பிரச்சனை எழுவலை, ஒரு சலசலப்பு எழுவலை. நீங்கள் இப்போ பொதுவாக டிஎம்கேலேருந்து எம்ஜிஆர் அவர்களை நீக்கிறேன்னு சொல்லி பொதுக்குழுவில் கருணாநிதி சொன்னார். அப்போ என்னாச்சு? திமுகவில் பத்தி இருந்தது. திமுகவே பாதியை கலண்டு பிரிஞ்சு போகிற அளவுக்கு ஆச்சு. தமிழகமே கொதித்து எழுஞ்சு போனாங்க. அந்தளவுக்கு அரசியலில் ஒரு பெரிய பரபரப்பு இருந்தது. அடுத்து திமுகவில் இருந்தார் வைகோ அவர்கள். அவர் தனியாக நான் கிளம்பி போகிறேன்னு வெளியே போனார். என்ன ஆச்சு? தமிழ்நாடு எத்தனை பேர் தீ குளிச்சாங்க? எத்தனை? அப்போது அவங்க கட்சிக்குள்ளேயும் ஒரு பெரிய மாசு இருக்குது, மக்கள்கிட்டயும் அவங்க ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஷியல் லீடராக இருக்காங்க அப்படின்றது தெரியுது. செங்கோட்டையன் அவர்களை இப்போ கட்சியிலேருந்து நீக்கினாங்க. எந்த அளவுக்கு அதிமுகவில் என்ன பிரச்சனையாச்சு? எத்தனை பேர் அதுக்கு குரல் எழுப்புனாங்க? அதிமுக தொண்டர்களே எத்தனை பேர் பிரச்சனை பண்ணாங்க? எங்கேயாவது மக்கள், அவர் தொகுதி மக்களே, அவர் ஜெயிச்சார் இல்லையா, அந்த தொகுதி மக்களே ஐயோ எப்படி நீங்கள் இவ்வளோ பெரிய தலைவர் நீங்கள் இது பண்ண, யாராவது சத்தம் வந்ததா? எதுவுமே நடக்காது போல் ஒரு சலனமே இல்லாமல் இருந்தது. அப்போது அவர் எந்த அளவுக்கு அங்கே இம்பாக்ட் ஏற்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறதான். அதனால் ஒரு பாதிப்பும் இல்லை அப்படின்றது ரொம்ப அப்பட்டமாக தெரியுது. அடுத்ததாக இப்போ அவர் தாவேக்காவுக்கு போயிருக்காரு அப்படிங்கிறப்போ இது நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, நமக்கு அவரை பார்த்தா ரொம்ப பாவமாக தான் இருக்குது அப்படின்றது தான் நமக்கு அப்பட்டமாக தெரியக்கூடிய விஷயம். ஏன்னா இவ்வளோ பெரிய அரசியல் முதிர்ச்சியோட இவ்வளோ அனுபவம் மிக்க ஒருத்தர் போய் ஒரு நேத்தி இப்போ ஆரம்பித்த ஒரு கட்சியில் தாவேக்கால போய் இருக்கிறார் அப்படின்னா தாவேக்காவுக்கு இது பலம், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன்னா தாவேக்காவை நம்ம எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா, நீங்கள் சும்மா ஒரு விஜய் அப்படிங்கிற ஒரு முகத்தை வச்சு, அவருக்கு சினிமாவில் ஒரு மாசு இருக்குது, அதை வச்சு நீங்கள் வந்திருக்கீங்களே ஒழிஞ்சு விஜய் அவர்களுக்கே இன்னும் அரசியல் அனுபவம் கிடையாது. அவர் கூட ஒரு அரசியல் அனுபவம் மிக்க முதிர்ந்த தலைவர்கள் யாருமே இல்லை, அந்த கட்சியை வழிநடத்துறதுக்கு யாரும் இல்லை நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ அப்போ அவங்க பாருங்கள் ஏடிஎம்கேலேருந்து ஒரு சீனியரை கொண்டு வந்துட்டோனாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பலம் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் சைடில் இது ஒரு பலவீனம் அப்படின்றது தான் நமக்கே அப்பட்டமாக தெரியுது. எந்த அளவுக்கு அவரால் அதுக்குள்ளே ஒத்து போக முடியும். இன்னும் கூட போய் பாருங்கள், அவரால் அந்த துண்டு போடுறாங்க, அதை அவரால் போட்டுக்க முடியல. இன்னமும் பாக்கெட்டில் அம்மா படத்தை தான் வச்சுருக்காரு. எவ்வளோ நாளைக்கு அம்மா படத்தை வச்சுருப்பாரு அப்படின்றதெல்லாம் தெரியலை. இல்லை எவ்வளோ நாள் தாவேக்கால பயணிப்பார் அப்படின்றதே மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னா நம்ம தெளிவுபட எப்போவுமே அதை சொல்கிறது, தாவேக்கா அப்படிங்கிறது
அரசியல் படுத்தப்படாத ஒரு ஒரு ரா யங்ஸ்டர்ஸ் அவங்களுக்கு அரசியல்லாம் தெரியாது. இவங்க வந்து ஒரு ஒரு ரொம்ப ஒரு ரொம்ப கட்டமைப்புலேருந்து எல்லாமே ஒரு வலுவாக இருக்கக்கூடிய ஒரு அரசியல் இதுலேருந்து வந்தவங்க. அவங்களுக்கான புரோட்டோக்கால் வேறு, மரியாதை வேறு, தலைவர்களுக்கு இது பண்ணுறது வேறு. இங்கே இவனுங்க துண்டை சுற்றி தூக்கி விட்டு எறிவாங்க. அது மாதிரிலாம் ஏடிஎம்கேல பண்ண மாட்டாங்க ஒரு தலைவருக்கு. இவங்க துண்டை இங்கேருந்து தூக்கி ப்ரோ என்ன ப்ரோ அப்படின்னு தூக்கி போடுவாங்க. இப்படி அங்கே வந்து அப்படிலாம் கிடையாது. தலைவரே அப்படின்னு வணக்கம் அந்த மரியாதைலாம் கொடுப்பாங்க. ஸோ எப்படி இவரால் அங்கே போய் அதில் கோப்பம் பண்ண முடியுது? இன்னொன்று அவர் யார் கூட இருக்க போகிறாரு, இவரோட பொறுப்பு என்ன அப்படின்னா, ஸோ அங்கே போகிறாருன்னா அவருக்கு வந்து ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்குன்னா இல்லை. அதே பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்கள் தான் இருக்கார் அப்படின்னா, புஷி ஆனந்த் அவர்களோட அரசியல் அனுபவம் என்ன, செங்கோட்டையன் அவர்களோட அரசியல் அனுபவம் என்ன? இவர் போய் அவங்களோட போய் புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா இவங்களோட போய் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா, அப்போ இது அவரை வந்து ஒரு இதில் கீழே லெட் டவுன் பண்ணிக்கிற மாதிரி தான் இது. ஸோ அப்போ வந்து செங்கோட்டையன் அவர்கள் இதை வந்து யோசித்து முடிவு எடுத்துருக்கணும். அப்போ வந்து இது எவ்வளோ நாள் அதில் நீடிக்க போகிறாங்கிறதே மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் நமக்கு இருக்குது. செங்கோட்டையன் நாங்கள் சேர்ந்ததுனால அஇஅதிமுகக்கோ இல்லை எதிர்த்து நிற்கக்கூடிய கட்சிகளுக்கு பலவீனம் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு எலெக்ஷன் டைம்? இல்லை, நான் அதுதான் சொல்லிட்டேனே, பலவீனம் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இப்போ அது தெளிவுபட நீங்கள் இந்த மாதிரியான ஒரு பிம்பத்தை வந்து திமுக கட்டமைக்குது அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி அதுக்கப்புறம் இபிஎஸ் அவர்கள் வந்து இப்போ அங்கே கோபிச்செட்டிப்பாளையத்திலே ஒரு மீட்டிங்கை போட்டார். என்ன மாசான க்ரௌடு. அவர் வந்து செங்கோட்டையன் அவர்கள் பேரை சொல்லலை, விஜய் அவர்கள் பேரை சொல்லலை. ஆனால் பாயிண்ட்டாக அவங்க கொடுத்த எல்லா கேள்விகளுக்கும் விளக்கம் வச்சு குறும்படமே போட்டு காமிச்சிட்டாரு. ஃபுல்லாக அங்கே ஸ்க்ரீனை வச்சு என்ன நடந்துச்சு, அந்த டைமில் இவர் என்ன பண்ணார், அப்போ ஏன் குரல் எழுப்பலை, அப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, இந்த மாதிரி அவங்க கேள்விகளுக்கு எல்லாத்தையுமே. ஸோ இதில் ஒரு முக்கியமான விஷயம் அவர் கேட்டது என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு அஇஅதிமுகவோட ஒரு பிரதிநிதியாக நின்று மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கினீங்க. ஆனால் நீங்கள் அந்த பதவி மக்கள் கொடுத்த பதவி. அப்போ நான் வந்து அதை ராஜினாமா பண்ணுறேன்னா திரும்ப ஒரு பொதுக்கூட்டமோ இல்லை ஏதோ ஒன்று போட்டு நான் இந்த கட்சியில் இந்த பதவியிலேருந்து நான் ராஜினாமா பண்ண போகிறேன், இந்த கட்சியிலேருந்து நான் அந்த கட்சிக்கு போக போகிறேன்றதை மக்களுக்கு அறிவிச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதுதான் ஒரு ஜனநாயக முறை. நீங்கள் ஏன்னா உங்களை நம்பி அந்த மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. உங்களை வெறுமனே செங்கோட்டையன் அவர்கள் அப்படின்றதுக்காக போடல, நீங்கள் ஏடிஎம்கேவோட ஃபேஸாக தான் அங்கே நீங்கள் பார்க்கப்படுறீங்க. அப்போ அந்த மக்களுக்கு நீங்கள் என்ன மரியாதை கொடுத்தீங்க? அப்போ நான் வந்து மக்கள் மன்றத்தில் அதை எடுத்து மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்குது அப்படின்றத வந்து இபிஎஸ் அவர்கள் ரொம்ப சரியாக வந்து அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் அதை கரெக்டாக சேர்த்துட்டாரு. அங்கே மக்கள்கிட்டயே அந்த எவ்வளோ பெரிய வரவேற்பு இருந்தது, அந்த மாசம் இருந்தது அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். எல்லோரும் கிளாப் பண்ணதில் இருந்தாகட்டும், அவங்க ரிசீவ் பண்ணிக்கிட்டாகட்டும். ஸோ நிறைய அப்போ மக்களுக்கும் புரியுது, ஓகே இதனால் எந்த இதுவும் இல்லை. அதனால் பலவீனம் அப்படிங்கிறது வந்து திமுக வந்து ஒரு செட் பண்ணுற ஒரு நரேட்டிவ். ஆனால் அப்படிப்பட்ட எதுவுமே இல்லை. அது வந்து செங்கோட்டையன் அவர்களுக்கு தான் அவரையே பலவீனப்படுத்திக்கிட்டாரு அப்படிங்கிறது தான் உண்மை. இல்லை, அவர் இபிஎஸ் அவர்கள் பேசும்போது கூட கோபிச்செட்டிப்பாளையத்தை ஒன்றத்தை குறிப்பிட்டு பேசியிருக்காரு. அதாவது வந்து செங்கோட்டையன் பேசும்போது உள்ள கட்சியில் சேர்ந்தபோது தூய்மையான ஆட்சி வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கு அவரே குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு, இவர் வந்து எம்ஜிஆரால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இருந்து எம்எல்ஏ ஆனார். அப்போ இருந்தார் மந்திரியா. அதுக்கப்புறம் வந்து இவங்க ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது இருந்திருக்காங்க, அப்புறம் இபிஎஸ் இருக்கும்போது இருந்திருக்கார். இப்படி இருக்கும்போது இவ்வளோ நாள் பதவி சுகத்தெல்லாம் அனுபவிச்சிட்டதுக்கு அப்புறமா இப்போ வந்து தூய்மையான ஆட்சி கொடுப்பேன்னா அப்போ இவங்களை தூய்மையான ஆட்சி இல்லைன்னு சொல்கிற மாதிரி ஆமாம், விவசாய மக்களே கேட்பாங்கல்ல. அப்போ நீங்கள் இவ்வளோ நாள் நீங்கள் ரெண்டு விஷயம், ஒன்று நீங்கள் அப்போ ஏடிஎம்கேவை தூய்மையான ஆட்சி இல்லைன்னு சொல்கிறீங்களா? அப்போ நீங்கள் இருந்தப்போ அங்கே தூய்மையான ஆட்சி இல்லைன்னா அப்பயே நீங்கள் குரல் கொடுக்கல, அப்பயே நீங்கள் வெளியில் வரல. நான் வந்து தூய்மையான எனக்கு மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, நான் அவங்களை ஏமாற்றக்கூடாது, இவங்கெல்லாம் அப்படி ரொம்ப ரொம்ப இங்கே தூய்மையான ஆட்சி இல்லை, அதனால் நான் வெளியில் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா அப்போ நீங்கள் ஒரு மக்களுக்கான தலைவராக இருப்பீங்க. அப்போ நீங்கள் இப்போ ஒரு சுயநலமாக ஒரு கருத்துக்களை சொல்கிற மாதிரி தானே இருக்குது. அதே போல் அவர் வச்ச கருத்துக்களுமே பாருங்கள், முன்னுக்கு பின் முரணா டிடிவி அவர்களை ஓபிஎஸ் அவர்களாக ஒருங்கிணைக்கணும் அப்படின்லாம் வந்து குரல். இது எப்போலேருந்து இருக்குது? போன எலெக்ஷன்லேருந்தே இந்த இது இருக்குது. நம்ம வந்து பாஜகலர் கூட வந்து இதுக்கெல்லாம் வந்து ஒருங்கிணைக்கணும், நீங்கள் ஒன்றா இருக்கிறதுன்னு சொன்னாங்கன்னு சொல்லி இபிஎஸ் அவர்களே சொல்கிறாங்க. நீங்கள் அப்போல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க? இப்போ வந்து எப்படி நீங்கள் இதுக்காக குரல் கொடுக்குறீங்க அப்படின்னா, அப்போ உங்களுக்கான ஏதோ ஒரு சுயநலமான ஒரு முரண்பாடுக்காக, ஏதோ ஒரு இதுக்காக, இப்போ ஒரு பப்ளிசிட்டிக்காகவோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவர் வந்து இந்த இதை வைக்கிறார். இப்படி நடந்தால் இப்படி தான் ஆகணும் அவருக்கு தெரியும். ஏன்னா அவங்களோட கட்சிகளோட விதிகள் என்ன, அங்கே பொதுக்குழு கூட்டி என்ன முடிவு எடுப்பாங்க, இதெல்லாமே அவருக்கு தெரியும். அப்போ தெரிஞ்சு இந்த முடிவை எடுக்கிறாரு அப்படின்னா அப்போ அவங்க வந்து ப்ராப்பராக அவங்களோட சுயநலத்துக்காக ஒரு மூவ் பண்ணி போகிறாங்க. ஆனால் எந்த ஒரு சலசலப்புமே இல்லாமல் ஒரு அமைதியாக அவர் போகிறதுங்கிறது வந்து கடுமையாக வந்து ஒரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஒரு மூத்த தலைவர் அப்படிங்கிற ஒரு பார்வை நமக்கு இருந்தது. இப்போ அவர் அப்படி வெளியில் நமக்கு போகிறப்ப நமக்கு தெரியுது, என்ன இவ்வளோ வருஷமாக பயணித்தவருக்காக இந்த ஒரு சலசலப்புமே இல்லையே ஏடிஎம்கேல, அப்போ என்ன மாதிரி இவர் வந்து அங்கே இருக்கிறவங்களோட இருந்திருப்பாருங்கிற ஒரு பலவீனமான இதோட தான் நகர்ந்து அவர் வந்து தாவேக்காவுக்கு போயிருக்காரு. ஓகே, இன்னொன்று வந்து ரொம்ப முக்கியமாக பேசப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் விமர்சகர்களும் சரி, பொதுமக்களும் சரி, சில சோஷியல் மீடியாலும் பேசப்பட்ட விஷயம், செங்கோட்டையன் அவர்கள் வந்து
பாஜகவில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள்லாம் இந்த அதிருப்தியாக இருக்கும்போது போய் சந்திச்சுட்டு வந்தார். அதுக்கப்புறமாவும் வந்து மீறி இந்த கட்சியில் போய் சேர்ந்துருக்காருன்னா அப்போ இது பிஜேபியோட அஜெண்டாவாக இருக்குமா? இப்படி ஒரு பேச்சு பொருளாக இருக்குது. பிஜேபிக்கு அப்படி எந்த அவசியமே கிடையாது. பிஜேபி எப்போவுமே கூட்டணி இருக்கிற கட்சிகளை வந்து பலவீனப்படுத்துறதையோ அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறதையோ செய்யவே மாட்டாங்க. ஏன்னா கடந்த 4.5 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் பலமுறை இபிஎஸ் அவர்களே சொல்லியிருக்காங்க, எங்களை ஆட்சியை நல்லபடியாக நடத்துறதுக்கு வந்து எங்களுக்கு வந்து பாஜக ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்க. கட்சியை ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிறத வந்து எப்போவுமே வந்து அமித்ஷா அவர்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்றத சொன்னாங்க. அதேபோல் செங்கோட்டையன் அவர்கள் போய் டெல்லி போயிட்டு வந்ததுக்கு அஃபீஷியலாக 2 பேருமே எதுவும் சொல்லலை, ஃபோட்டோஸ் எதுவும் வரல. இது வந்து அப்படியே ஒரு காற்று வாக்கில் ரூமர் மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அப்படியே போய் சந்திச்சிருந்தாலும் செங்கோட்டையன் அவர்கள் போய் சந்திக்கிறப்ப பாஜக மேலிடத்தில் என்ன சொல்லியிருப்பாங்க? ஆபியஸாக நீங்கள் கூட்டணியில் இருக்கும்பொழுது நாங்கள் வந்து அதை மீறி, ஏன்னா அது அவங்களோட உட்கட்சி விவகாரம். எப்போவுமே பாஜக சொல்கிறதுனா இன்னொரு கட்சி கூட்டணி கட்சியாகவே இருந்தாலும் அவங்களோட உட்கட்சி விவகாரத்தில் தலையிடுறது இல்லை அப்படின்றது வந்து பண்ணுவாங்க. பட் மியூச்சுவலாக என்ன சொல்லுவாங்கன்னா, இது இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் இருக்குது, நீங்கள் வந்து ஒத்துமையாக இருந்தீங்க அப்படின்னா, ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் பிரிஞ்சு இருக்கிறதுனால ஓட்டு சதறி போகும், அது திமுகவுக்கு இதை வந்து சாதகமாக போயிடும், அதனால் நீங்கள் ஒத்துமையாக இருக்கிறது நல்லதுன்ற ஒரு சஜஷன் கொடுப்பாங்களே ஒழிச்சு அதை தாண்டி அவங்களோட உட்கட்சி விவகாரத்தில் போய் எந்த இடத்துலையுமே வந்து பாஜக வந்து தலையிடாது. ஸோ அப்போ இதுவுமே திமுகவோட, அப்படி பார்த்தா சேகர் பாபு அவர்களோட தான் முதல் நாள் போய் சந்திச்சிருக்காங்க. அப்போ வந்து திமுக வந்து அவங்கள தூண்டி விட்டுருக்கலாம் இல்லையா? ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க தாவேகா வந்து திமுகவோட பி டீம்னு. எப்போவுமே ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு வந்து இந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்களை உருவாக்கும் திமுக. ஏற்கனவே போன தடவை வந்து கமலை உருவாக்குச்சு. கமலை உருவாக்கி அவர் டிவியெல்லாம் டார்ச் லைட்டை போட்டு அடித்து உடச்சு எல்லாம் பண்ணி அவர் ஒரு 3-4% ஓட்டை பிரித்து எடுத்துகிட்டு போனார். திருப்பி வந்து இங்கே சேர்ந்துட்டார். இப்போ அந்த மாதிரி தாவேக்காவை கூட திமுக ரெடி பண்ணலாம், அவங்களுக்கு ஒரு ஹைப்பை கொடுத்து இது பண்ணி. ஏன்னா எப்போவுமே அவங்க எப்படி இது பண்ணுறாங்கன்னா, பாருங்கள் நாங்களும் தாவேக்காவும் தான் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணி தாவேக்காவுக்கு ஒரு பிம்பம் கொடுத்து என்ன ஆகுன்னா, அப்போ இந்த ஓட்டுகளை வந்து நம்ம திமுகவுக்கு எதிராக விழக்கூடிய ஓட்டுகளை எப்படி பிரிக்கலாம் அப்படின்றதுல வந்து திமுக எப்போவுமே வந்து ரொம்ப ஒரு தந்திரமாக வந்து செயல்படுவாங்க. அதனால் இப்போ முதல் நாள் போய் சேகர் பாபு அவர்கள் சந்திச்சிருக்காங்க. அப்போ நீங்கள் சொல்லி போய் அவங்க சேர்ந்தாங்கன்னு சொல்ல வேண்டியதானே? இன்னொன்று, நீங்கள் ஒரு திமுக வந்து பாருங்கள், அவங்க பண்ணுற விஷயங்கள்லாம் நமக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப நகைமுரண்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு திமுக வந்து எதிர்க்கட்சியில் இருக்கிற ஒருத்தனை அப்படியே வளர்த்து விட்டு அப்படியே ஆளாக்கி விடுற அளவுக்கு நீங்கள் மிகப்பெரிய தியாகிகளா, அந்தளவுக்கு அரசியல் ஞானிகளா, அரசியல் சித்தாந்தம் அவ்வளோ தெளிவாக இருக்கிறவங்களா? எதிர்கட்சியில் இருக்கிறவனை எந்த அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாக்குவீங்க? அவங்க கட்சியை மட்டும் கிடையாது, வாழ்க்கையை உயிரோடே இருக்கக்கூடாதுங்கிற அளவுக்கு நீங்கள் டார்ச்சர் கொடுப்பீங்க அப்படின்றத வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுனீங்க, ஜெயலலிதா அம்மையாரை நீங்கள் எந்த அளவுக்குலாம் ஒரு பர்சனல் அட்டாக் பண்ணீங்க, ஒரு பெண்ணின் கூட பாராமங்கிறதுலாம் நமக்கு எல்லாருக்கும் வரலாறு எடுக்க தெரியும். காமராஜர் ஐயாவை காலி பண்ண நீங்கள் என்னென்னலாம் சொன்னீங்க, இது எல்லாமே தெரியும் வரலாறு எடுக்க. அப்போது நீங்கள் ஒரு எதிர்க்கட்சியாக இருக்கிறது அதிமுகவை, ஐயோ அதிமுக பாருங்கள் இப்படி வீணாக போயிட்டுருக்கு, அதிமுக பாருங்கள் பாஜக கூட சேர்ந்து இப்படி தான் போயிட்டுருக்கு, அதிமுக செல்லாக உடஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அவ்வளோ இறக்கப்படுற அளவுக்கு நீங்கள் அவ்வளோ நல்லவங்களா? அப்போ ஆடு நனையுதேன்னு ஓனா ஏன் உட்காந்து அழுவுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் திமுக வந்து சரி ஏடிஎம்கே தப்பான ஒரு கூட்டணி வச்சுருக்கு, என்டிஏ கூட்டணி, அப்பா தப்பு செய்கிறான், அப்போ நம்ம அமைதியாக இருப்போம் அப்படின்னு இல்லாமல், இல்லை இது தப்பான கூட்டணி கதறீங்கன்னா அப்போ அவங்க சரியான வழியில் போயிட்டுருக்காங்கன்னு அர்த்தம். என்டிஏ கூட்டணி பலமாக இருக்குது, இங்கே திமுக மேலே ஒரு பயங்கரமான ஆன்டி இன்கமன்சி இருக்குது, மக்கள் கடுமையான அதிருப்தியில் இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப எப்போவுமே மக்களோட சாய்ஸ் வந்து டிஎம்கே கிடையாது. 10 வருஷம் வந்து ஏடிஎம்கே ஆட்சி புரிஞ்சதுக்கு அப்புறமுமே இங்கே திமுக எவ்வளோ ஒரு டிஃப்ரென்ஸில் ஜெயிச்சாங்க, 3-4% டிஃப்ரென்ஸ். அப்பயே நீங்கள் வந்து 159 இடங்களை தான் ஜெயிச்சிங்க. நீங்கள் இப்போ 5 வருஷம் கடுமையான அதிருப்தியில் மக்கள் இருக்கப்போ நான் 200 சீட்டை வெல்வேன் அப்படிங்கிறது வந்து சொல்கிறப்போ உங்களுக்கே சிரிப்பு வரலையா? எப்படி, ஏன் இவ்வளோ ஓவர் கான்ஃபிடென்ட்டா? அப்போ மக்களை நீங்கள் போய் களத்தில் சந்திக்கிறீங்களா இல்லையா? இன்றைக்கி இந்த பாருங்கள் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது, எங்கே திரும்பினாலும் தண்ணி வெள்ளம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? 4000 கோடி எப்போ தான் விமோச்சனம்? 3 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னீங்க 4000 கோடி பேக்கேஜ், ஒரு சொட்டு தண்ணி தேங்காது அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி பாருங்கள் முதல்வர், துணை முதல்வர் அங்கே ஆய்வு இங்கே ஆய்வு, இங்கே நீங்கள் ஆய்வு பண்ணுறதே எங்களுக்கு தேவையா? 4000 கோடி எங்கே? நீங்கள் 4000 கோடியை தூக்கி வாயில் போட்டுக்கிட்டு எங்கெங்கே தண்ணி நிற்கிதோ அங்கெல்லாம் போய் நான் முட்டியளவு தண்ணியில் நின்று ஆய்வு பண்ணேன்னா உடனே இவங்கெல்லாம் அப்படியே கொத்தரிமைகள்லாம் அப்படியே புல்லரிச்சு போகிறாங்க. ஆகா, விடிய தூங்காத துணை முதல்வர் அங்கே போய் ஆய்வு பண்ணுறாரு, இங்கே போய் ஆய்வு பண்ணுறாரு. விடிய நல்லா தூங்க சொல்லுங்கள் துணை முதல்வரை. 4000 கோடியை மக்களுக்கே செலவு பண்ணி நீங்கள் வடிகால் பண்ணியை சிறப்பாக போட்டிங்கன்னா விடிய மழை பெஞ்சாலும் தண்ணி பாட்டுக்கு வடிகாலில் ஓட போகுது. நிம்மதியாக துணை முதல்வர் தூங்கலாம்ல? 4000 கோடியை சுருட்டி வாயில் போட்டுக்கிட்டு எங்கெல்லாம் வெள்ளம் வருதோ நான் வந்து முட்டி அளவு தண்ணியில் நின்று பார்த்துட்டு போனீங்கன்னா மக்களுக்கு விடிவு காலம் பிறந்துருமா? நீங்கள் பார்க்கறது விடிவா இல்லை செய்யறது விடிவா? இல்லை, இந்த 4000 கோடியை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க. சிஏஜின்றது உங்களோட கண்ட்ரோலில் தான், சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் தான் இருக்குது, ஓகேங்களா? பிஜேபி ஆளக்கூடிய சென்ட்ரல். ஏன் அவங்க மூலம் ஒரு நடவடிக்கை எடுக்கணும்? அந்த 4000 crores வந்து ஸ்கேம் நடந்துருக்கு. சிஏஜி ரிப்போர்ட் அப்படிங்கிறது வந்து அது வந்து ஒரு ஆடிட்டிங் ரிப்போர்ட். அவங்களால நடவடிக்கை எடுக்க முடியாது. ஒவ்வொரு முறை வரும்பொழுதும் சிஏஜி ஆடிட் பண்ணி நிறைய விஷயங்களை ரிவீல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சென்ற முறை சிஏஜி ரிப்போர்ட்டில் கூட சொன்னாங்க,
இந்த இவங்களுக்கான ஆதி திராவிடருக்கான ஃபண்டு பட்டியலின மக்களுக்கான SC ST ஃபண்டை வந்து யூஸ் பண்ணாமே ரிட்டர்ன் பண்றாங்க அப்படின்றதுலாம் சிஏஜி ரிப்போர்ட்ல தான் நமக்கு வந்து தெரிஞ்சது. யூஸ் பண்ணாததா இல்ல வந்து மிஸ்அப்ரோப்ரியேட் ஃபண்ட்ஸா பண்ணி அது இப்போ இந்த வருட சிஏஜி ஆடிட்டிங்ல வந்ததுன்னா நமக்கு தெரியும். ஆனா நமக்கே கண் கூட தெரியுது, நமக்கு சிஏஜி ஆடிட்லாம் தெரிய வேணாம், நமக்கு கண்ணால பார்த்தா தெரியுது. நீங்க என்ன சொன்னீங்க, 4000 கோடி செலவு பண்ணியிருக்கோம், 25 சென்டிமீட்டர் மழை பெஞ்சா கூட ஒரு சொட்டு தண்ணி நிற்காதுன்னு சொன்னீங்க. முந்தானத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா மிதமான மழை தான், ஒரு 5 சென்டிமீட்டர் அந்த மரக்கு தான் பெஞ்சிச்சு, அது விட்டு விட்டு தான் பெஞ்சிச்சு. அதுக்கே பார்த்தீங்கன்னா ரோட்டில் முட்டி அளவுக்கு தண்ணி. பூந்தமல்லி ஐரோட்லாம் பார்த்தீங்கன்னா கார் முழுகி போகுது. அப்போ எங்க தாங்க போச்சு, என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நாங்கள் பம்பு செட்டு ரெடி பண்ணிட்டோம், போட்டு ரெடி பண்ணிட்டோம், சமுதாய நலக்கூடத்தில் 86,000 பேருக்கு சாப்பாடு ரெடி பண்ணிட்டோங்கிறீங்க. இதுக்கு தான் 4000 கோடியா? அப்போ இந்த ஆட்சி என்ன பண்ணுது அப்படின்னா, மக்கள் பேரை வச்சு அவங்க தலையில் எவ்வளோ கணக்கை கட்டலாம், எவ்வளோ கணக்கை வச்சு நம்ம கணக்கு எழுதலாம். இப்போ நேற்று மேயரம்மா பேசுகிறாங்க பாருங்க, அப்படியே முன்னுக்கு பின்னு முரணா. அந்த மாதிரி என்ன சொல்கிறாங்க, எங்கேயுமே தண்ணி தேங்கலை, நாங்கள் விசாரித்த வரைக்கும் எங்கேயுமே தண்ணி தேங்கலை, எல்லாம் வடிஞ்சிருச்சு. ரைட்டு. அடுத்து என்ன பண்ணிருக்கோம், தாழ்வான பகுதிகளுக்கு பம்பு செட்டு படகு இதெல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கோம், தண்ணியே தேங்கலை, எதுக்கு பம்பு செட்டை கொண்டு வரீங்க? அப்புறம் என்ன சொல்கிறாங்க, பொதுமக்கள் எல்லாருமே வந்து மகிழ்ச்சியாக இருக்காங்க, எங்கேயுமே குடியிருப்பு பகுதிகளில் வந்து வெள்ளம் சூழலை, எங்கள் மாநகராட்சியில் இருக்கிறவங்களாம் துரிதமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை அந்த மாதிரி என்ன சொல்கிறாங்க, சமுதாய நலக்கூடங்களில் இன்றைக்கி மத்தியானம் 86,000 பேருக்கு மதிய உணவு வழங்கியிருக்கோம், தேவைப்படுறவங்களுக்கு ஈவினிங் டின்னரும் கொடுப்போம். 86,000 பேருக்கு வீட்டுக்குள்ளே தண்ணி வரலைன்னா நீங்கள் என்ன அப்படியே இந்த பாலு மகேந்திரா ஹீரோயின் மாதிரி வீட்டில் இருக்க குடும்ப தலைவிகள்லாம் மாடியில் போய் மொட்டை மாடியில் மலையில் டான்ஸ் ஆடுங்கம்மா, உங்கள் எல்லாருக்கும் நாங்கள் பிரியாணி வீடு தட்டி தரோம்னு சொல்லி திமுக கொடுக்குறீங்களா? வீட்டுக்குள்ளே தண்ணி பூந்ததுனால தானே அவங்களெல்லாம் கூட்டி போய் சமுதாய நலக்கூடத்தில் உட்கார வச்சு சாப்பாடு போடுறீங்க. நீங்களே அப்புறம் தண்ணி பூரலன்னு சொல்லிவிட்டு அப்புறம் என்ன 86,000 பேருக்கு சாப்பாடு போட்டுக்கிறீங்க? அதையும் நீங்கள் கணக்கு எடுத்தீங்கன்னா 86,000 பேருக்குலாம் சாப்பாடு போட்டுருக்க மேடம், மிஞ்சி போனால் 10,000 பேருக்கு சாப்பாடு போட்டிருப்பாங்க, அவ்வளோதான். அதுலேயே மீதி 76,000 பார்த்தீங்கன்னா எல்லாம் கருப்பு கணக்கு. அதில் எவ்வளோ சுருட்டணும், என்ன மக்களுக்கு சோறு போட்டாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, அதில் எவ்வளோ வாரி சுருட்டிக்கலாம் அப்படின்றதுல திமுக ரொம்ப தெளிவுபட செயல்பட்டு இருக்கு. அதோட பலனை வந்து அவங்க வந்து 26 எலெக்ஷன் வந்து கண்டிப்பாக வந்து அனுபவிப்பாங்க. ஓகே, நேர்காணல் இறுதி கேள்வியாக ஒரு கேள்வி என்னன்னா, எஸ்ஐஆரை வந்து எதிர்த்தது திமுக மற்றும் எதிர்கட்சியினர் எல்லாருமே எதிர்த்து வந்தாங்க. பட் இன்னைக்கு எனுமரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுல அந்த பிஎல்ஓ கூட திமுகவினர் போகிறாங்க, அவங்களோட அராஜகம் அதிகமாக இருக்குதுன்னு எதிர்கட்சியில் இருக்கவங்க நிறைய பேர் குரல் கொடுத்துட்டே வராங்க. அது உண்மையா? நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? திமுகவை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே இது தானேங்க, அவங்க பேசுறது ஒன்று செய்யறது ஒன்று, முழுக்க முழுக்க நாடகம், வெத்து விளம்பரம், ஃபோட்டோ ஷூட்டு, இதுலேயே தான் பண்ணிருப்பாங்க. காலையில் முதல்வர் எந்திரிச்சு ஐயோ எஸ்ஐஆர் வந்துருச்சுன்னா ரொம்ப கஷ்டங்க, எங்களோட அரசு ஊழியர்களாக மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க அப்படிம்பாரு. 11 மணிக்கு பார்த்தாங்கன்னா திமுகவில் இருக்கிற அத்தனை பிஎல்ஏவும் பார்த்தீங்கன்னா வரிஞ்சு கட்டிக்கிட்டு பூத்து ஃபார்மை ஃபுல்லாக வாங்கி எடுத்துக்கிட்டு வீடு வீடாக போயிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவர் பூத்து ஃபார்மை கையில் வச்சுக்கிட்டு முதல்வர் போட்டு வர ட்வீட்டு, இதை பாருங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இதில் என்ன தகவல், இதில் என்ன தகவல், இதெல்லாம் இவரே கேட்குறாரு. பிஎல்ஏவை கூப்பிட்டு கேட்டாருன்னா தெரியும், அவங்க வந்து அம்மா கையெழுத்து மட்டும் போடு அப்படின்னு சல்லு ஃபில் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அப்போது எதற்காக இந்த ரெட்டை வேஷம் அப்படிங்கிறது வந்து திமுகவுக்கு கைவந்த கலை. இன்றைக்கி நீங்கள் பூத்தை ஃபுல்லாக போய் பார்த்தீங்கன்னா எல்லா பூத்துக்குள்ளேயும் நுழைஞ்சிக்கிட்டு பிஎல்ஓக்களை வேலை செய்ய விடாமல் மற்ற கட்சியில் இருக்கிற பிஎல்ஏக்களோட பிரச்சனை பண்ணிக்கிட்டு அவங்கள அப்படியே கொடுத்துட்டு எல்லா ஃபார்மையும் என் கையில் கொடுங்க, நான் ஃபில் பண்ணி தரேன், நீங்கள் இங்கே இது பண்ணுங்கள், அங்கே இது பண்ணுங்கள், இவங்களையே நிற்கிறீங்க, அவங்களையும் இது பண்ணுறீங்கன்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனையும் கூட சொல்லி கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஏடிஎம்கே வச்சிருந்த பிஎல்ஏக்களும் பிஜேபியை சேர்ந்த பிஎல்ஏக்களும் ஏதாவது ஒரு சண்டை போட்டுட்டு ஒரு வீடியோ 4 மணி பொழுதுன்னு வந்த மாதிரியமாக தான் இருக்குது. அப்போ நீங்கள் இங்கே இந்த ஒரு பக்கம் என்ன பண்ணுறாரு முதல்வர், இல்லை நான் எஸ்ஐஆருக்கு எதிராகிறாங்கிறாரு. ஆனால் இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாரு, இவங்க கட்சியில் இருக்கவங்களே வச்சுக்கிட்டு ஃபுல்லாக போயிட்டு பூத்தெல்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் எழுதுங்க, அவனை நீக்கக்கூடாது, இவனை நீக்கக்கூடாது, அவனை போடணும், இவனை போடணும்னா எஸ்ஐஆர் அப்படிங்கிறது வந்து அந்த வாக்காளர் பட்டியலை சீர்திருத்துகிற ஒரு பணி. இறந்து போனவங்கள நீக்கிறாங்கன்னா அப்புறம் திமுக எப்படி கள்ள ஓட்டு போடும்? நம்ம எப்போவுமே ஒரு ஜோக்கு சொல்லிட்டே இருப்பாங்க. ஒரு தாத்தா வந்து எப்போ பார்த்தாலும் எலெக்ஷனில் வந்து நின்றுட்டு, எப்பா என் பொண்டாட்டி பேர் இதுப்பா, அந்த அம்மா ஓட்டு போட்டுருச்சாப்பா அப்படின்னா, இப்போ தாங்க போட்டு போய் 1 மணி நேரம் ஆச்சு அப்படின்னா அவர் சொல்லுவாராம், என் பொண்டாட்டி செத்து 10 வருஷம் ஆச்சு, ஆனால் எலெக்ஷனில் மட்டும் வந்து கரெக்டாக ஓட்டு போட்டுட்டு போயிடுறா அப்படின்ட்டு போவாருன்னு. இது ஒரு ஜோக்காக சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் இதான் நடக்கிற நிதர்சனம். கள்ள ஓட்டு போடுறதுக்கு இவங்களுக்கு பெஸ்ட்டு சோர்ஸ் வந்து இறந்து போன ஓட்டு. அடுத்த ஓட்டு வந்து இப்போ கல்யாணம் ஆகி போகிற பொண்ணுங்கன்னா அம்மா வீட்டில் ஒரு ஓட்டு இருக்கும், அது கல்யாணம் பண்ணி போய் ஒரு ஓட்டு வச்சுருக்கோம். இவங்க தெரிஞ்சு வச்சுப்பாங்க, ஓ இந்த பொண்ணு கல்யாணம் ஆகி அங்கே போயிடுச்சுன்னா அப்போ இங்கே ஓட்டு போட வராது அப்படின்னா கரெக்டாக 2:30 மணிக்கு மேலே போயிட்டு அந்த பொண்ணு ஓட்டை போட்டு விட்ருவாங்க. அதேமாதிரி சில வேலைக்காக நிரந்தரமாக இடப்பெயர் வராங்கன்னா அவங்க இங்கே வரமாட்டாங்கன்னு தெரியும். ஸோ திமுகவோட பூத் ஏஜென்ட்டுகளுக்கு அந்த பூத்துக்குள்ளே இருக்கிற இது வந்து மனப்பாடமாக தெரியும். யார் வீட்டில் யார் எங்கே போகிறாங்க, எந்த பொண்ணை எங்கே கட்டி கொடுத்துருக்குறாங்க, எந்த ஓட்டு இது, இதில் எவன் ஏடிஎம்கேக்காரன், எவன் பிஜேபிக்காரன், யார் கம்யூனிஸ்ட்டு, எல்லாமே அவங்களுக்கு அத்துப்படியாக தெரியும். அப்போ நீங்கள் கள்ள ஓட்டு போடுறது வந்து போயிடும் அப்படின்றதுனால தான் இன்றைக்கி வாயிலை வயிற்றுலேயே அடிச்சுட்டு அழுகுறாங்க. இறந்து போனவங்களால நீங்கள் நீக்கிட்டீங்கன்னா இப்போ எப்படி கள்ள ஓட்டு போடுவாங்க? அது மட்டும் இல்லாமல் போன முறை இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய குளறுபடியை வந்து திமுக பண்ணியிருந்தாங்க. என்னென்னா, சட்டமன்ற தேர்தல் போன 2021 சட்டமன்ற தேர்தலில் ஓட்டு போட்டவங்களுக்கு போன நாடாளுமன்ற தேர்தலில் ஓட்டு இல்லை.
எவன் வேணா பிஜேபி காரனோ ஏடிஎம்கே காரனோ இவங்களே பிஎல்ஏ வச்சு ஃபார்மை கொடுத்து எனக்கே நீக்கி விட்டாங்க. பார்த்தீங்களா, நிறைய பேர் எங்கள் பூத்தில் வீட்டில் அப்பாவுக்கு அம்மாவுக்கு இருக்குது, பிள்ளைக்கு இல்லை, பொண்ணுக்கு இருக்குது அப்பாவுக்கு இருக்குது அம்மாவுக்கு இல்லை. எப்படி நீக்கினாங்க? அவங்க யாரும் ஃபார்ம் கொடுக்கல, நாங்கள் எதுவுமே ஃபார்ம் கொடுக்கலங்க. எப்படிங்க எங்கள் பேர் நீக்கினாங்க? ஒரு பூத்தில் 50லேருந்து 90 வரைக்கும் பேர் நீக்கப்பட்டிருக்கு. அந்த டி நகரில் சத்யா அப்படிங்கிறவர் வந்து 137 வாக்கு வித்தியாசத்தில் தோத்தாரு. அவர் தொகுதியில் 13,000 பேர் நீக்கப்பட்டாங்கன்னு அவர் வந்து கேஸ் போடுறாரு. அப்போது எப்படியெல்லாம் நூதன முறையில் வந்து மக்களை ஏமாற்றலாம், குழப்படி பண்ணலாம், ஜெயிக்கலாம், ஊழல் பண்ணலாங்கிறத திமுகட்டேருந்து கற்றுக்கணும். அப்போ திமுக ஒரு விஷயத்துக்கு கதறுது அப்படின்னாலே அங்கே மக்களுக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படின்றது அர்த்தம். திமுக ஒரு விஷயத்த வரவேற்குது, அதுக்கு தான் சப்போர்ட்டாக பேசுதுன்னா அதனால் மக்களுக்கு ஏதோ பெரிய கெடுதல் நடக்க போகுது அப்படின்றது அர்த்தம். திமுக எப்போவுமே தாம் மக்கள் தாம் பிள்ளைங்க மக்கள்னு அவங்க சொல்லுவாங்க. அது யாருன்னா அவங்க மக்கள். உதயநிதி, இன்பநிதி, அவர் சபரீசன், இப்படி அவங்க குடும்பம் நல்லபடியாக இருக்கிறதுக்கு என்ன வேணுமோ அதை தான் பார்ப்பாங்களே விழிஞ்சு பொதுமக்களோட நலனுக்காக நாட்டு மக்களோட நலனை பற்றி அவங்க ஒரே ஒரு பைசா கூட அவங்க கவலைப்படவே மாட்டாங்க. எஸ்ஐஆர் வருது அப்படின்னா வந்து அது உண்மையாலுமே ஒரு நல்ல சிறப்பான திட்டம். 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க நிறைய பேர் என்ரோல் ஆகாமல் இருப்பாங்க, அவங்களாம் அதில் என்ரோல் ஆவாங்க, இறந்து போனவர்களோட நீக்குவாங்க, கம்ப்ளீட்டாக ஒரு ரிவைவ் நடக்கும். அதில் திமுகவுக்கு இன்றைக்கி ஒரு பெரிய இது இருக்கும். தோக்க போகிறதுக்கு காரணத்தை முன்கூட்டியே அவங்க சேர்த்து வச்சுக்கிறாங்க. 2026 கண்டிப்பாக தோக்க போகிறாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க? நாங்கள் முன்கூட்டியே சொன்னோம்ல, பாருங்கள் பாஜக எஸ்ஏஆர் பண்ணி பீகாரில் எப்படி ஜெயிச்சிச்சோ அதே மாதிரி இங்கே இந்திய கூட்டணி ஜெயிச்சிருச்சுன்னு சொல்கிறாங்களா இல்லையான்னு மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. தோக்க போகிறாங்க உறுதியாக, அதுக்கு காரணத்தை தேடிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். அதுக்கு எஸ்ஏஆர் அவங்களுக்கு ஒரு காரணம், அவ்வளோதான். நன்றி மேடம். நன்றி. நன்றி நேயர்களே.